வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிவம் டுபே பற்றி பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே சிவம் டுபே மேலே பயங்கரமான கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது. அண்ட் அதை தாண்டி சிஎஸ்கே ஃபேன்ஸுமே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025. ஐபிஎல் 2025 பார்த்தீங்கன்னா சிவம் டுபே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை. அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் அவர் மட்டும்தான் காரணமா, அவரை மட்டும்தான் அடிக்கணுமான்னு கேட்டால் அதுக்கான காரணங்களை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்கணும். அந்த வருஷம் சிஎஸ்கே டீம் என்ன பண்ணாங்க, அந்த வருஷம் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த வருஷம் ஆக்ஷனில் என்ன பண்ணாங்க, இவ்வளோ கேள்விகள்லாம் இருக்குது. ஆப்வியஸாக டாப் ஆர்டர் சரியாக கிளிக் ஆகலை. அந்த ஒரு ப்ரெஷர் சிவம் டுபே மேலே போச்சு. சரி, ஃபினிஷர்ஸ் நல்லா பண்ணணுமே அப்படின்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜாவோட ஷிஃப்ட் பயங்கரமாக இருந்தது. திடீர்னு மிடில் ஆர்டர் வந்தார், திடீர்னு ஃபினிஷராக இருந்தார். அண்ட் அதை தாண்டி ஒரு ஹோப் அப்படின்னு பார்த்தா அது எம்எஸ் தோனி மட்டும்தான். பட் கான்ஃபிடென்ட்டாக அந்த ஒரு பர்டிகுலர் இதை அவர் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் சீசன் கிடையாது. ஸோ மொத்த ப்ரெஷரும் சிவம் டுபே மேலே விழுந்ததுனால கொஞ்சம் அவருக்கு இந்த கிரிட்டிசிசம்லாம் பயங்கரமாக இருந்தது. பட் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீசனை முடிச்சுட்டு அவர் இந்தியாவுக்காக ஒரு சில மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் மனுஷன் ஒரு ஆல்ரவுண்டராக விக்கெட்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த டைமுமே ஃபேன்ஸ் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஏன் இதெல்லாமே நடந்தோம். சஞ்சு சாம்சனோட ட்ரேட் நடக்கும்போது ரவீந்திர ஜடேஜாவோட ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது இங்கே ஃபேன்ஸே நீங்கள் சிவம் டுபே கூட கொடுத்துருங்க, ஜடேஜாவை கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொஞ்சம் நம்மளால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டு கால மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பராக அந்த மிடில் ஆர்டர்ஸில் இறங்கி பாலை தூக்கி அடிக்கிறாரு. அந்த 6 பறகுது. அதுவும் ஸ்பின்னர்ஸாக பயங்கரமாக ஹிட் பண்ணி காலி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லணும். எஸ், நம்ம எதிர்பார்த்த சிவம் டுபே இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2025 காலகட்டத்திலையுமே நம்ம ஆளுங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிவம் டுபே அப்படின்னா ஒரு ஓவருக்கு மினிமம் 3 6 ஆச்சு அடிப்பாடுறா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் உண்மையாக T20 கிரிக்கெட் எல்லா மேட்சஸ்லுமே அப்படி மூவ் ஆகாது. அண்ட் எல்லா மேட்சஸும் அப்படி எதிர்பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயமுமே கொஞ்சம் லைட்டாக தலைவலியான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் ஏதோ ஒரு மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கும்போது சிஎஸ்கே ஃபேன் அவர் ட்வீட் போட்டு கலாச்சிருப்பார். அப்போது ஜேமி ஓவர்டன் சொல்லுவார், அது எப்படி எல்லா மேட்சஸுமே என்னை நீங்கள் நல்லா ஆடணும், 5-4 எடுக்கணும் அண்ட் அப்படியே 6-6 அடிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்கன்ற மாதிரியான ஒரு சர்க்காஸ்டிக்காக அவர் ஒரு விஷயம் கலாச்சிருப்பார். ஸோ T20 கிரிக்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே அபிஷேக் சர்மா மாதிரி டக்கு டக்குன்னுலாம் ஆட முடியாது. ஸோ ஒரு சில கேம்ஸ் ஒரு சில மாதிரி மாறும். அது நம்ம கையிலே கிடையாது. பட் ஓகே, சிவம் டுபே இன்னைக்கு ஆறுதலுமே ஒரு பயங்கரமாக நான் ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். இந்த சீசன் ஒரு செம்ம ஃபார்மில் இருக்கார். சிஎஸ்கேயோட ஐபிஎல் 2026 ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக ஒரு ஷைனிங்காக தெரிகிற ஒரு பிளேயர் அப்படின்னா அது சிவம் டுபே தான். சரி, சிவம் டுபே மட்டும் வச்சு மிடில் ஆர்டர் எப்படி தள்ள போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தள்ள மாட்டேங்க. கூட டெவால் பிரேவிஸ் இருக்கிறாரு. இவங்க 2 பேரோட காம்போ சூப்பராக இருக்க போகுது. டெவால் பிரேவிஸுமே இப்போ ரீசெண்டாக SA20 என்ன பண்ணார், என்ன செஞ்சுரி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இவங்க 2 பேர் இருக்க வரையும் மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கிளிக். ஆப்வியஸாக சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்கெல்லாம் ஒழுங்காக பண்ணலை. இப்போது ஆடுற ஒரு சில மேட்சஸுமே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்காகவும் வீடியோஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களோட பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஐபிஎல் 2026க்கு நம்ம கொஞ்சம் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க.